சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம பத்மா வந்து யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சொத்த பிரிக்கிறதுன்னு ஆயிப்போச்சு. கண்டிப்பா வந்து நம்ம பேர்ல வந்து ஏதாவது ஒண்ணு பெரிய சொத்தா வந்து எழுதி வச்சிரணும். அதுதான் நம்ம வாரிசுங்களுக்கு வந்து யூஸ் ஆகுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க பத்மா. இத யாருக்காகவும் விட்டுக் கொடுக்கக் கூடாதுங்கிற மாரி திங்க் பண்றாங்க. இருக்கறதுலயே நம்ம வீட்ல என்ன பெரிய சொத்துங்கிற மாரி பத்மா வந்து யோசிக்கும்போது ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அத கேட்கறது தான் சரி. இத சபையில கேட்டா நிச்சயம் வந்து எல்லாரும் வந்து சண்டை போடுவாங்க. நம்ம இப்பயே வந்து வழக்கறிஞருக்கு ஃபோன் அடிச்சு சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பத்மா. ஒரு பக்கம் வழக்கறிஞரை வந்து டைரக்ட்டா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு, மாயா வந்து அவங்கள பார்க்கலான்னு இருக்காங்க. "சார், இப்போதைக்கு வந்து சொத்த பிரிக்கிறத எல்லாத்தையும் வந்து தள்ளி வைக்கலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாயா. "அதெல்லாம் முடியாதும்மா. ரகுராம் வந்து சொல்லிட்டாப்ல. ரகுராம் சொன்ன விஷயத்த தான் என்னால செய்ய முடியும். அதனால நீங்க எதுவும் தப்பா நினச்சுக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து பத்மா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. "இருங்க, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு வழக்கறிஞர் வந்து ஃபோன வந்து எடுக்குறாங்க. எடுத்தோனே வந்து, சொல்லுங்க மேடம். நீங்க சொத்த எப்படி வேணாலும் எழுதிக்கங்க. எனக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு பங்கு வந்து இருக்கும். ஆனா, நாங்க இப்ப இருக்கிறோம்ல இந்த பெரிய வீடு. ஆமா மேடம், சொல்லுங்க. அது என் பேர்ல தான் இருக்கணும். பார்த்துக்கங்க அத மட்டும். அப்படியா மேடம்? இத வேற யார்ட்டயும் நான் கேட்கணுமா? இல்ல, அண்ணன் எதுவும் தப்பா நெனச்சுக்க மாட்டாங்க. தம்பி எதுவும் நெனச்சுக்க மாட்டாப்ல. நீங்க என் பேர்ல மட்டும் இந்த பெரிய வீட்ட வந்து எழுதி வச்சுருங்க. மத்தபடி எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாரி சொன்னோனே, சரிங்க. நீங்க சொன்னீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுர்றாங்க. மேடம், நீங்க சொத்தே வேணான்னு சொல்றீங்க. ஆனா பத்மா இருக்காங்கல்ல, அதாவது உங்க அத்தை இருக்காங்கல்ல, என்ன சொன்னாங்க? சொத்து எதுவும் வேணாம். அண்ணனுக்கு வந்து இது மாரி இப்போ பண்றது பிடிக்கவே பிடிக்காதுன்னு தானே சொன்னாங்க. இல்ல மேடம், இப்ப இருக்கிற பெரிய வீடு அவங்க பேர்ல தான் எழுதணுங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவங்க மருமகளா இருக்க நீங்க குடும்ப ஒத்துமையா இருக்கும்னு நெனைக்கிறீங்க. ரகுராம் வந்து சொத்த பிரிக்க சொல்ட்டாங்க. இத எப்படி இருந்தாலும் தடுக்கணுமே. பார்வதி பண்ணது தப்புன்னு நம்ம வந்து புரிய வைக்கணும். இது எல்லாத்துக்கும் வந்து ப்ளே பண்றது யாரா இருக்கும்? கண்டிப்பா வந்து புவனேஸ்வரியோட திட்டம் இல்லாம இருக்க வாய்ப்பே இல்லங்கிற மாரி மாயா வந்து யூகிக்கிறாங்க அந்த இடத்துல. புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து மகாலிங்கம் வந்து போறாங்க. "திட்டம்லாம் எப்படி போயிட்டுருக்கு?" அப்படின்னு சொல்லி நம்ம புவனேஸ்வரி வந்து கேட்டோனே, "அதெல்லாம் அற்புதமா, சூப்பரா போயிட்டுருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. குடும்பத்த வந்து நிச்சயம் வந்து நான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைய வந்து உண்டாக்குறேன். ரகுராமுக்கும், ஜானகிக்கும் சொத்து மேல பெருசா வந்து ஆசையெல்லாம் இருக்காது. ஆனா, பத்மாவும், பார்வதியும் இருக்காங்களே, அவங்க 2 பேரும் செமையா வந்து சண்டை போடுவாங்க. பத்மாவுக்கு பேர்ல சொத்து அதிகமா போயி, நம்ம பார்வதி பேர்ல சொத்து கம்மியா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து இந்த விஷயத்தையும் வந்து நான் பெருசா ஆக்குவேன். நான் வந்து பார்வதிக்கு சப்போர்ட்டா வந்து அந்த வீட்டுக்குள்ள போறேன். என்னென்ன செய்ய முடியுமோ, அது எல்லாம் சிறப்பா வந்து செய்றேன். ரகுராம வந்து அசிங்கப்படுத்தி, என்ன செய்ய முடியுமோ, அது எல்லாத்தையும் வந்து செய்ய போறேன்னு சொன்னோனே, பசுபதியும், புவனேஸ்வரியும் வந்து யோசிக்கிறாங்க. எங்களால தான் இந்த விஷயத்த வந்து பார்க்க முடியாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் நடந்ததெல்லாம் அப்படியே எங்களுக்கு நேர்ல பார்த்த மாரி சொல்லுங்க. சரி, காட்டிட்டா போச்சுங்கிற மாரி அந்த இடத்துல யோசிச்சுட்டு, வேக வேகமா வந்து பார்வதிய வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க அந்த இடத்துல. "என்ன நீங்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க?" "இல்லங்க, உங்க வீட்ல இவ்வளோ பெரிய விஷயம் வந்து நடக்க போது. அதனால தான் இங்க நான் வந்தேன்." உடனே வந்து, "அண்ணன நான் தான் கூப்பிட்டேன். உங்களுக்கு என்ன? நமக்கும் ஒரு ஆதரவா ஒரு ஆள் இருந்தா ஒண்ணும் தப்பு இல்லல்ல." அப்படின்னு சொல்லும்போது, "பார்வதி, நீ பேசுறது எதுவுமே சரியில்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்து எல்லாம் பிரிச்சுருவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க." அப்படின்னு சொல்லும்போது, சொத்து பிரிக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ சண்டை போடுறாங்களா? சொத்தெல்லாம் பிரிச்சாங்கன்னா என்ன ஆகும்?" அப்படின்னு அந்த இடத்துல வந்து கேவலமா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. மகாலிங்கம் அந்த இடத்துல. ஒரு பக்கம் மாயாவும் வந்து நிக்கிறாங்க. கடவுளே! இந்த குடும்பம்லாம் வந்து ஒத்துமையா இருக்கணும்னு நெனச்சா, இப்பயே வந்து சொத்து வாங்குறதுக்கு முன்னாடியே இப்படி வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்களே! சொத்து மட்டும் வந்துட்டா, கூட்டு குடும்பமா இருக்கிற இந்த குடும்பம், கடைசியில வந்து தனித்தனியா போயிடுமேங்கிற மாரி தான் மாயா வந்து யோசிக்கிறாங்க. ஜானகி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. சொத்து வந்து எப்படி யார் பக்கம் போகுதுங்கிறது முக்கியம் இல்ல. எனக்கும் சரி, ரகுராமுக்கும் சரி பெருசா ஆசையே இல்ல. ஆனா ரகுராமுக்கும் எனக்கும் இந்த குடும்பம் வந்து ஒத்துமையா இருக்கணும்னு தான் ஆசை. இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கும்போது தான் யாருமே நம்மள சுத்தி எதுவும் வந்து சதி திட்டம் போட முடியாது. தனித்தனியா போயிட்டாங்கன்னா, யாருக்கு எந்த பிரச்சனை வரும்னே தெரியலையே! அந்த புவனேஸ்வரி எப்ப யாருக்கு ஆப்பு வைப்பான்னே தெரியாதுங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ப ஜானகி அம்மாலேருந்து வீட்ல இருக்கிற எல்லாரும். அதே மாரி வழக்கறிஞர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில வரப்போறாங்க. எப்படி இருந்தாலும் அந்த வீடு மட்டும் என் பேர்ல வந்துட்டா அவ்வளதான். அம்மா, என்னம்மா? மாமா ரொம்ப சோகமா இருக்காங்க. நீ எதுவும் யாருக்காவது எதுவும் கேட்டியா? உன் பேர்ல இது வேணும், அது வேணும்னு. அது மாரிலாம் எதுவும் பண்ணிறாதன்னு, மணியும் நம்ப சீனுவும் வந்து பேசுறாங்க. நான்லாம் எதுக்குடா அது மாரிலாம் கேட்க போறேன். அண்ணன் என்ன குடுத்தாலும், என்ன என் பேர்ல வருதோ, அத மட்டும் தான் ஏத்துப்பேன். மத்தபடி எதுவுமே நான் வந்து கேட்கவே மாட்டேன். பத்மா, நீயா பேசுறது இது மாரிலாம் அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பார்வதி மாரி இது வேணும், அது வேணும்னு கேட்க போறேனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லங்க. நான் அண்ணனுக்கு என்னைக்குமே வந்து விசுவாசியா தான் நான் இருப்பேங்கிற மாரி
பத்மா வந்து கேட்டதெல்லாம் ஃபோன் அடித்து கேட்டுவிட்டு இங்கே நல்லவங்க மாதிரி ட்ராமா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சீனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப வழக்கறிஞர் வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல. அப்பாடா அந்த வீடு மட்டும் என் பேரில் வந்து எழுதிட்டா போதும், வேறு எதுவுமே எனக்கு வேணாங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து பத்மா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பார்வதியிலேருந்து எல்லாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் தங்கச்சிம்மா உனக்கு சொத்து வந்து கம்மியாக தான் கிடைக்கும், ஏன்னா நிச்சயம் வந்து பத்மா வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பா, அதனால தான் அவள் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கா. சொத்து உனக்கு கம்மியாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது, ஏன்னா ரகுராமுக்கு அடுத்தது சிவராமன் தான் எல்லாம்னா அதே மாதிரி ரகுராம் பேரில் என்னென்ன இருக்கோ அதே அளவு தான் சிவராமன்ட்டையும் இருக்கணும். பத்மாக்கெல்லாம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, சீனுவும் இவ்வளோ பெரிய ஆளாக மாற்றியாச்சு, கடையோட முதலாளியாகவும் ஆயிட்டாங்க. மணியும் பெருசாக ஆசைப்பட மாட்டாங்க, பத்மாவை மட்டும் விட்டு கொடுத்துறாத அப்படின்னு சொல்லும்போது யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இன்றைக்கி நான் ஏமாந்தேன்னா வாழ்நாள் ஃபுல்லாக ஏமாந்து தானே இருக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது, சொத்தை பறிங்க அதுக்காக தானே எல்லாரும் அவளோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, ரகுராம் பேரில் சொத்தே எதுவும் வேணான்னு சொல்லிட்டாப்புல, ரகுராம் பேரில் என்னென்ன சொத்து இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து ஜானகி பேரில் வந்து எழுத சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அடுத்தது மேலே படிங்க அப்படின்னு சொன்னோன்னே, சிவராமன் பேரில் வந்து தென்னந்தோப்பு இருக்குல்ல அது ஃபுல்லாக வந்து சிவராமன் பேரில் வந்து எழுதி வச்சுட்டாங்க. பார்வதி பேரில் வந்து என்ன சொத்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆவலோடு இருக்காங்க. பார்வதி பேரில் வந்து மாங்காய் தோப்பு இருக்குல்ல அது ஃபுல்லாக வந்து எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்வதி வந்து சந்தோஷப்படுறாங்க. சும்மானு இருமா, தென்னந்தோப்பும் மாங்காய் தோப்பையும் வச்சுக்கிட்டு என்னம்மா நீங்கள் பெருசாக வந்து செய்ய போகிறீங்க, மாதம் மாதம் வருமானம் வரும், இல்லைன்னு சொல்லலை, இருப்பினும் வந்து அதெல்லாம் பத்துமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்படியா சொல்கிறீங்க, ஊருக்கு வெளியில் வந்து 40 ஏக்கர் நிலம் இருக்குல்ல அது 3 பேர் பங்காக வந்து பிரித்து வச்சுருக்காங்க, அது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் தான் சொத்துல பங்கு இருக்குங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வீடு யார் பேரில் இருக்குன்னு மகாலிங்கம் வந்து கேட்குறாங்க. இருங்க நான் படிக்கிறேன், பத்மா பேரில் இந்த வீட்டை வந்து எழுதி வச்சுருக்கோன்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுருது. இந்த வீடு எல்லாருக்கும் பொதுங்கிற மாதிரி தான் நம்ம ரகுராம் வந்து யோசிச்சு வச்சுருந்தாங்க, ஆனால் பத்மா பேரில் எழுதியிருக்குன்னொன்னே இது எப்படிங்க சாத்தியமாச்சு, இதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு சொல்லி மகாலிங்கம் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் பார்வதி பேரில் தான் இந்த வீடு வந்து இருக்கணும்னு மகாலிங்கம் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல. உடனே வந்து பத்மா வந்து அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. என் பேரில் தான் இந்த வீடு இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம்னோடனே பார்வதி வந்து கடுப்பாய் கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாங்க. இதெல்லாம் சரியே இல்லை, பார்த்துக்கங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ரகுராமுக்கு அடுத்தது எல்லாமே வந்து சிவராமன் தான், அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இதை என்னால் விட்டே கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. என்னது விட்டு கொடுக்க முடியாதான், அதான் தென்னந்தோப்பும் உங்கள் பேரில் இருக்குது, மாமரமும் உங்கள் பேரில் தான் இருக்குது, அது போதாதா, இந்த வீடு நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பார்வதி வந்து பேசியும் கூட பத்மா வந்து கேட்காம நான் இந்த வீட்டை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.